அனைத்து மாணவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய தினமும் ஒரு சிறப்பானது ஒரு தினம். ஏனென்றால் இன்றைக்கு நம்ம பொதுவாக இலக்கணத்தை பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்த இலக்கண பகுதிக்கு மேலதிகமான விடயங்களை இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, அந்த அடிப்படையில் 8வது வினா பார்க்கணும். உருவு மறைந்து நிற்க ஒரு சிறப்பு பெயரும் ஒரு பொது பெயரும் இணைந்து வரும் தொகைச்சொல். விடைய போடுங்க செட் பாக்ஸில். உருவு மறைந்து நிற்க ஒரு சிறப்பு பெயரும் ஒரு பொது பெயரும் இணைந்து வரும் தொகைச்சொல். விடைய போடுங்க, அதுக்கப்புறம் டிஸ்கஷன் பண்ணுவோம். நம்ம செட் பாக்ஸில் விடைய போடுங்க. ஓகே, நிறைய பேர் சரியான விடையை போட்டிருக்கீங்க, சில பேர் பிழையான விடையை போட்டிருக்கீங்க. மிக சரியான விடை எதுங்கிறது தான் இப்போ நமக்கு இருக்கிற கேள்வி. அந்த அடிப்படையில் பாருங்க, இது வரைவிலக்கத்தோட வரைவிலக்கணத்தோட சம்மந்தப்படுத்தி கேள்வியை கேட்டிருக்காங்க. விடைய உருபு மறைந்து நிற்க ஒரு சிறப்பு பெயரும் ஒரு பொது பெயரும் இணைந்து வரும் தொகைச்சொல். அப்போ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இந்த மேல உள்ள வரைவிலக்கணத்துக்கு விடை என்ன? அதாவது உருவு மறைந்து நிற்க ஒரு சிறப்பு பெயரும் ஒரு பொது பெயரும் இணைந்து வரதை என்ன தொகைச்சொல்னு சொல்லுவோம்? என்ன தொகைச்சொல் வகை என்ன? தொகைச்சொல்லின் வகை என்ன? இருபெயரட்டு பண்புத்தொகை. இருபெயரொட்டு பண்புத்தொகை. சரியா, இருபெயரொட்டு பண்புத்தொகை. இப்போ பண்புத்தொகை என்றால் நம்ம எப்படி பார்க்குறோம்? பண்புத்தொகைக்கு வரைவிலக்கணம் என்ன? ஒரு பண்பு பெயரும் ஒரு பண்பில் பெயரும் இணைந்து வர்றது, இடையில பண்பு உருவு கெட்டு நிற்கும். உதாரணமாக நம்ம பார்க்குறது வட்டமேசை. சரியா, வட்டமேசை அப்படிங்கிறது ஒரு பண்புத்தொகை. அது விரிவாக சொன்னால் வட்டமான மேசை. இப்போ வட்டம் என்பது ஒரு பண்பு சொல், மேசைங்கிறது என்னது? ஒரு பெயர் சொல், பண்பில் பெயர்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஒரு பெயர் சொல்லும் ஒரு பண்பு பெயரும் இன்னும் ஒரு பெயர் சொல்லும் இணைந்து வர இடையில் பண்பு உருவு மறைந்து நின்றால் அது என்னது? பண்பு தொகை. இரு பெயரட்டு பண்பு தொகை என்கின்ற போது இடையில் மறைந்திருக்கக்கூடிய உருவு அதே தான். எது எது? ஆன ஆகிய. ஆனால் ரெண்டு சொற்கள் இரண்டு வருது பண்பு தொகையில். என்னென்ன சொற்கள்? பண்பு பெயர் சொல்லும் பண்பில் பெயர் சொல்லும், ரெண்டும் பெயர் சொல் தான். இதுலேயும் ரெண்டு பெயர் சொல் தான். ஆனால் முதலாவது பெயர் சொல்ல அதை இப்படி பார்க்குறோம். இது முதலாவது பெயர் சொல் எப்படி இருக்கும், ரெண்டாவது பெயர் சொல் எப்படி இருக்கும்? அதில் ஒரு பொது பெயரோடு சிறப்பு பெயரோ அல்லது சிறப்பு பெயரோடு பொது பெயரோ இணைந்து வர்றது தான் என்னது? இரு பெயரோட்டு பண்பு தொகை. இடையில் என்ன இருக்கும்? ஒரு ஆன ஆகிய உருவுகள் இருக்கும், அல்லது ஆகியங்கிற உருவுகள் இருக்கும். சரியா? அப்ப வட்டமேசை என்பது என்ன தொகை? வட்டமேசைங்கிறது என்னது? விட முதலாவது விட வட்டமேசை. இது என்ன தொகை? உண்மை தொகை. உண்மை தொகையா? இப்பதானே சொன்னேன். பண்புத்தொகை. பண்பு தொகை. வட்டம் பிளஸ் மேசை, வட்டமான மேசை அல்லது வட்டமாகிய மேசை. ஆன ஆகிய உருவு மறைஞ்சிருக்கு. வட்டம்ங்கிறது ஒரு பண்பு பெயர், மேசைங்கிறது ஒரு பெயர் சொல். அப்போ பண்பு பெயரும் பண்பில் பெயரும் சேர்ந்து இணைந்து வருது, இடையில ஆன ஆகிய உறுப்பு மறைஞ்சு நிற்குது. ஓகே, அது பண்பு தொகை. ஓகே, அடுத்து எரிகயிறு என்பது என்ன தொகை? எரிகயிறுங்கிறது என்ன தொகை? வினைத்தொகை. வினைத்தொகை. வினைத்தொகைக்கு என்ன வரைவிலக்கணம்? வினைத்தொகைக்கு ஒரு என்ன வினை சொல்லுங்க. மூன்று காலம். மூன்று காலம் காட்டுறதா? இப்போ உங்களுக்கு சிறு குறிப்புக்கு வினைத்தொகை வந்துருச்சு. மூன்று காலம் காட்டுறதுன்னு எழுதுவீங்க. சொல்லுங்க இப்போ வரைவிலக்கணத்தை வினைத்தொகைக்கு. சொல்லுங்க, ஏற்கனவே படிப்பிச்சிருக்கேன். யாராவது ஒரு ஆள். இப்போ பண்பு தொகையாக இருந்தால் என்ன உருவு மறைஞ்சிருக்கும்? பண்புருவு மறைஞ்சிருக்கும். வேற்றுமை தொகையாக இருந்தால் என்ன உருவு மறைஞ்சிருக்கும்? வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்கும். சரியா? அதே ஓமை தொகையாக இருந்தால் என்ன உருவு மறைஞ்சிருக்கும்? ஓமை உருவு மறைஞ்சிருக்கும். அப்போ வினைத்தொகையாக இருந்தால் என்ன மறைஞ்சிருக்கும்? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். வினைத்தொகை என்பது காலம் காட்டும் இடைநிலையும் பேரச்ச விகுதியும் சரியா மறைந்து நிற்க
காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க ஒரு வினையும் பெயரும் இணைந்து வாருது. நான் சொல்றதை சொல்லுங்களா சேர்ந்து? சரியா சொல்லுங்க பாப்போம். காலம் காட்டும் இடைநிலையும் மைக் அன்மியூட் பண்ணி காலம் பேசுங்க. காட்டும் இடைநிலையும் காலம் காட்டும் இடைநிலையும் காலம் பெயரச்ச காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க மறைந்து நிற்க ஒரு வினையும் வினையும் பெயரும் பெயரும் இணைந்து வருதல். இணைந்து வருதல். இணைந்து வருதல். இதுதான் என்னது? வினைத்தொகை. நல்லா கவனிச்சுக்கணும் பிள்ளைகள். இப்போ நீங்க எம்சிக்யூல நம்ம ஓஎல்லையும் நம்ம படிச்சிருக்கோம், ஏஎல்லையும் நம்ம என்ன செய்யறோம் கிட்ட வினைத்தொகையை கண்டுபிடிக்கிறது, அதை அந்த அந்த தொடரை நம்ம 3 காலத்துக்கும் மாற்றி பார்த்தோம்னா அது சரியா இருக்கும். அது எம்சிக்யூக்கு பிரச்சனை இல்லை. சரியா? ஆனால் அர்த்தம் தெரியாட்டி உங்களுக்கு என்னது சிறுகுறிப்புக்கு பிரச்சனை ஆயிரும். சில போது எம்சிக்யூக்கு டவுட் ஆயிரும். சரியா? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒரு தடவை நான் சொல்லிடுறேன், எனக்கு என்ன படிப்பிச்சிருங்க இலக்கண தொடர் செய்யும்போது. இப்போ எரி கயிறு அப்படின்னு இப்போ உதாரணமாக இப்போ சுடுசோறுன்னு வைங்க. சுடுசோறு. சுடுசோறுங்கிறது என்ன தொகை? சுடுசோறு என்ன தொகை? வினைத்தொகை. எனவே இந்த சுடுசோறுங்கிறது 3 காலத்துக்கும் பொதுவான ஒரு தொடர். நிகழ்காலத்துக்கும் இறந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் பொதுவான ஒரு ஒரு சொற்றொடர் தான் சுடுசோறு. சரியா? எனவே இந்த சுடுசோறை 3 காலத்துக்கு நம்ம மாற்றலாம். நிகழ்காலத்துக்கு மாற்றணும்னா சுடுகின்ற சோறு, இறந்த காலத்துக்கு மாற்றணும்னா சுட்ட சோறு, எதிர்காலத்துக்கு மாற்றணும்னா சுடும் சோறு. ஒத்துக்கொள்றீங்களா? 3 காலத்துக்கு மாற்றலாம். சரியா? அப்போ இங்கே சுடுசோறை நிகழ்காலமாக பார்த்தா எப்படி வரும்? சுடு கின்ற. சுடு கின்ற. இறந்த காலத்துக்கு பார்த்தா சுட்ட. எதிர்காலத்துக்கு பார்த்தா சுடும். அப்ப இதுல நிலைமொழி எல்லாமே எனது சுடுகின்ற, சுட்ட, சுடும். வருமொழி சோறு சோறு சோறுன்னு அதுக்கு வரும். இப்ப நம்ம நிலைமொழியை வச்சு நம்ம பார்ப்போம். இங்க பாருங்க, சுடுகின்ற நம்ம நிகழ்காலத்தை பார்க்கும்போது இப்ப பாருங்க, சுடுகின்ற சோறுல இங்க பாருங்க, சுடு இருக்கு சோறு இருக்கு. நிகழ்காலமா பார்க்கும்போது சுடுகின்றன்னு வருது. இப்ப அதை நான் பார்த்தோம்னா, அதை விரிச்சு பார்த்தோம்னா கின்று அப்படிங்கிற நிகழ்கால இடைநிலையும் அப்படிங்கிற என்னது பேரச்ச விகுதியும் மறைஞ்சிருக்கும். இதில் இது இந்த சுடுசோரை நிகழ்காலமாக பார்த்தா, சுடுசோரை 3 காலத்துக்கும் பார்க்கலாம். ஆனால் நிகழ்காலமாக பார்த்தால் எது மறைஞ்சிருக்கும்? கிண்டுங்கிற கால இடைநிலையும் ஆனாங்கிற பேரச்ச விகுதியும். இப்போ படித்த மாணவனுங்கிறோம் தானே. இந்த படித்த மாணவங்கிறது என்ன என்ன எச்சம்? என்ன எச்சம்? பேரெச்சம். இப்போ படித்தையை பிரித்து அப்படி வரும். படி ப்ளஸ் இத்தித் ப்ளஸ் தானே. அப்போ படிங்கிறது வினை, இத்தித்துங்கிறது கால இடைநிலை, ஏங்கிறது என்ன? படித்த பேரெச்ச விகுதி. என்னன்னு சொல்றது? பேரெச்ச விகுதி. எனவே இந்த இடத்துல கின்று அப்படிங்கிறது என்னது? காலம் காட்டும் இடைநிலை. ஏங்கிறது என்னது? பேரெச்ச. சொல்லுங்க. பேரெச்ச விகுதி. எனவே இது நிகழ்காலமா பார்த்தோம்னா இங்க சுடுவும் சோறு மட்டும்தான் இருக்கு. இங்க எது மறைஞ்சிருக்கு? கின்றுவும் ஏவும். கின்றுங்கிறது நிகழ்கால இடைநிலை, ஏங்கிறது பேரச்ச விகுதி. சரியா? ஓகே. அதே நம்ம இறந்த காலத்துக்கு பார்த்தோம்னா எப்படி வரும்? சுடுசோரை நம்ம பார்க்கும்போது சுட்ட சுட்ட அப்படிங்கிறது தான் சுட்ட சோறுன்னு தான் வந்திருக்கணும். எதை? இறந்த காலம் பார்த்தா. ஆனால் இது இந்த இடத்துல நம்ம இதுக்கு பொதுவாக நம்ம பார்க்கும்போது சுடுசோறுன்னு இருக்கு. அப்போ சுட்ட அப்படிங்கிறத பிரித்தோம்னா எப்படி வரும்? சுடு ப்ளஸ் இட் ப்ளஸ் விளங்குதா? விளங்குதா? ஓகே. சுடு ப்ளஸ் இட் ப்ளஸ். இப்போ இந்த இடத்துல இட்டும் ஏவும் என்ன? இட்டுங்கிறது என்னது? இட்டுனா என்ன? இடைநிலை. காலம் காட்டு இறந்த காலம் காட்டக்கூடிய. ஆனாங்கிறது விகுதின்னு சொல்லாங்க. பேரச்ச விகுதி. என்னது? பேரச்ச விகுதி. விளங்குதா? அப்புறம் நிகழ்காலமா பார்த்தோம்னா சுடுசோறு நிகழ்காலமா பார்த்தா கின்றும் ஏவும் மறைஞ்சிருக்கு. இறந்த காலமா பார்த்தோம்னா இட்டும் ஏவும் மறைஞ்சிருக்கு. எதிர்காலமா பார்த்தா எப்படி வரும்? சுடு பிளஸ் உம். உம். சரியா? இந்த இடத்துல அப்ப இதுல சுடு சோறுன்னு இருக்கு, இங்க சுடு பிளஸ் பிளஸ் சோறுன்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல எது மறைஞ்சிருக்கு? உம்முங்கிறது மறைஞ்சிருக்கு. அப்ப இந்த உம்முங்கிறது கால இடைநிலையா பேரச்ச விகுதியா? கால இடைநிலை.
ஆ கால விடு கால இடைநிலை இடையில வருமா கடைசியில வருமா? இடையில அப்போ சுடு உம்முங்கல உண்மைக்குமே அது அப்ப உம்மும் கடைசியாக தானே வந்திருக்கு. அப்போ அதை நம்ம இடைநிலையா சொல்லலுமா? ஆனால் காலம் காட்டுது, எதிர்காலத்தான் காட்டுது. ஆனால் எதிர்காலத்தை காட்டுதுன்னா உம்முங்கிறது தான் காட்டுது. இப்போ இந்த இடத்துல அப்படிங்கிறது வந்து கால இடைநிலையாக வரல, அது எதிர்காலத்துக்கு மட்டும்தான் விதிவிலக்கு. கால இடைநிலையாக வரல, என்னது விகுதியாக வந்திருக்கு. அந்த விகுதி தான் என்னன்னு கேட்டால் என்னது, அந்த பெயரச்சு விகுதி தான் என்னது, உம். பெயரச்சு விகுதி மட்டுமா இருக்குங்க, காலம் காடு இடைநிலை இருக்கா? இல்ல, பெயரச்ச விகுதி மட்டும்தான் இருக்கு, காலம் காட்டுற இடைநிலை இல்ல. ஆனா எது காலத்தை காட்டுது? அந்த தான் காலத்தை காட்டுது. அப்ப இங்க எதுக்கு காலத்தை காட்டுது? இடைநிலை காலம் காட்டல, உம்முங்கிற அந்த பெயரச்ச விகுதி தான் என்னத்தை காட்டுது? ம்? காலத்தை காலத்தை காலப்பட்டு காட்டுது. விளங்குதா என்ன சொல்றேன்ட்டு? விளங்குதா? அப்ப இங்க உம்முங்கிறது வந்து என்னது, விகுதியாவும் இருக்கு, காலம் காட்டும். கொஞ்சம் அப்படி இருங்க, வெயிட். வெயிட். அப்ப உம்முங்கிறது வந்து பெயரச்ச விகுதியாகவும் இருக்கு, என்னவாகவும் இருக்கு, என்னவாகவும் இருக்கு, என்னவாகவும் இருக்கு, கால இடைநிலையாகவும் கால இடைநிலை இடைநிலையாகவும் இருக்கு. ஓகே, வெயிட் வெயிட் வெயிட். நான் பேசுறது விளங்குதா? சார் ஓகே ஓகே. இடையில எக்கோ ஆனிச்சு, அதான் இது பண்ணேன். விளங்கிடுச்சா? அப்போ அதன் அடிப்படையில் பிள்ளைகள் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்போ வினைத்தொகை என்றால் என்ன என்று கேட்டால் என்ன நீங்கள் வரைவிலக்கணம் கொடுப்பீங்க? சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க. வினைத்தொகை என்றால் என்ன? காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்சகுதியும் மறைந்து நிற்கிற மறைந்து நிற்கும் மறைந்து நிற்க ஒரு வினையும் ஒரு வினையும் பேரும் பெயரும் இணைந்து இணைந்து வருது. வாருது. ஓகே, வெரி குட். சரியா? இப்போ உங்களுக்கு இதில் டவுட் வருமா? வினைத்தொகை எப்படி கேட்டாலும், சிறு உறுப்பு கேட்டாலும் அல்லது எம்சிக்யூ கேட்டாலும் உங்களுக்கு டவுட் வருமா? இல்ல சார். வராது. சரியா? ஓகே. அதன் அடிப்படையில் நீங்கள் நல்லா அவதானமாக பார்த்து கொள்ளணும். ஓகே, அதன் அடிப்படையில் எரிகயிறுங்கிறது வந்து வினைத்தொகை என்றபடியால் அது வராது. இரும்புக்கரம், இரும்புக்கரம் என்ன தொகை? உமை தொகை. ம், நல்லா யோசிங்க. இரும்பு கரத்தை உமை தொகை. உவமை உவமை தொகை உவமை தொகை. உவமை தொகை எப்படி வரும் விரிவா சொன்னா? இரும்பு போன்ற கை ஆ, இரும்பு போன்ற கரம். அப்ப இரும்பு போன்ற கரம் என்னது? உவமை தொகை. அது உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணீர் என்ன தொகை? வேற்றுமை தொகை ஆ, விரிவா சொன்னா? தொகை. கண்ணில் இருந்து வலியும் நீர் ஆ, கண்ணிலிருந்து வழியும் நீர். அப்ப இலிருந்து, சரியா, நீங்கள் பொருள்ல வருது. ஓகே, அதன் அடிப்படையில் தென்னை மரம் என்பதுதான் மிகுதியா இருக்கு. அதுதான் என்னது, இரு பெயரொட்டு பண்பு தொகை. எனவே இந்த இடத்துல தென் மரம் என்பது பொது பெயர். மரம்ங்கிறது என்னது, எல்லாத்துக்கும் பொதுவானது. நிறைய மரங்கள், மாமரம் இருக்கு. வேற என்னது மரங்கள் சொல்லுங்க பாப்போம். வேற வேற மரங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மரங்கள் சொல்லுங்க. வேற மரங்கள் சொல்லுங்க. மாமரம் இருக்கு, வேற வேற வாழை இருக்கு. விளாமரம் அஹ், ஆ, விளாமரம் இவ்வளோ மரங்கள் இருக்கு. அப்ப மரம்ங்கிறதே பொதுவான ஒன்று மரம்ங்கிறது. ஆனா தென்னைங்கிறது அந்த மரத்தின் ஒரு பிரிவு, ஒரு வகை. ஒத்துக்கொள்றீங்களா? தென்னை மரம், தென்னைங்கிறது ஒரு என்னது, சிறப்பு பெயர். மரம்ங்கிறது பொது பெயர். விளங்குதா? சிட்டுக்குருவி அப்படிங்கும் அப்படிதான். குருவிங்கிறது பொது பெயர், சிட்டுங்கிறது சிறப்பு பெயர். சிறப்பு பெயர். சரியா? சாரை பாம்பு அப்படிங்கும்போது பாம்புங்கிறது பொது பெயர், சாரைங்கிறது சிறப்பு பெயர். விளங்குதா? மாமி சொல்லி விளங்குதா? அப்ப பொது பெயரோட சிறப்பு பெயரும் அல்லது சிறப்பு பெயரோட பொது பெயரும் வந்தா என்னது, இரு பெயரோட பண்பு தொகை. விளங்குதா? இப்ப பொது பெயர் முன்னுக்கும் சிறப்பு பெயர் ரெண்டாவது வர மாதிரி ஒரு சொல்லுன்னு சொல்லுங்க. இப்போ வந்து தென்னைங்கிறது வந்து சிறப்பு பெயர், மரம்ங்கிறது வந்து பொது பெயர். நான் கேட்குறேன், முதல்ல பொது பெயர் வரணும், ரெண்டாவது சிறப்பு பெயர் வரணும். அப்படி சொல்லுங்க. ஒரு சொல்லு, அது இரு பெயரோட பண்பு தொகை சொல்லுங்க. பறக்கும் புறா. பறக்கும் புறாவா? அப்படி வராது.
இப்போ ஜனாதிபதி அனுர அப்படின்ட்டு இருக்குன்னு வைங்களேன். ஜனாதிபதி அனுர அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஜனாதிபதிங்கிறது பொது பேரா சிறப்பு பேரா? சிறப்பு பெயர். சிற சிறப்பு பெயர். சிறப்பு பேரா ஜனாதிபதிங்கிறது? சார். பொது பெயர். பொது பெயர். எல்லா நாட்டிலையும் ஜனாதிபதி இருக்கும். பொது பெயர். பொது பெயர். அனுரங்கிறது நம்ம நாட்டுக்கு உள்ளது, தனிப்பட்ட ஒருத்தர். அது என்ன பெயர்? சிறப்பு பெயர். சிறப்பு பெயர். அப்ப சிறப்பு ஜனாதிபதி பெயர். ஆகிய என்னது அனுர, அது ஜனாதிபதியான அனுர அப்படிங்கிற ஆன ஆகிய மறைஞ்சிருக்கும். என்னது ஒரு பொது பெயரோடு சிறப்பு பெயர் வருது, அல்லது சிறப்பு பெயரோடு பொது பெயர். கோடைக்காலம். கோடைக்காலம். வெரி குட். கோடைக்காலம் எப்படி வரும்? காலம்ங்கிறது பொது பெயர், கோடைங்கிறது சிறப்பு பெயர். கோடைக்காலம், கோடையாகிய காலம். நான் கேட்டது முதல்ல பொது பெயரும் ரெண்டாவது சிறப்பு பெயரோ வர மாதிரி. கோடை. அஹ், காலம் பொதுவான பெயர். அஹ். ஆமா, கோடை காலம்ங்கிறது காலம் பொதுவானது தானே, பொது பெயர் தானே. அது ரெண்டாவது தானே வந்திருக்கு. முதல்ல வரணுங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு உதாரணம் கேட்டேன். முதல்ல பொது பெயர் வந்து ரெண்டாவது சிறப்பு பெயர் வர மாதிரி. அஹ்? விளங்கல? சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு விளங்கிட்டா அது என்னன்ட்டு இருபெயரோட்ட பண்புகள் என்னன்னு விளங்கிடுச்சா? தெளிவா ஒரு பொது பெயரோடு சிறப்பு பெயரோ அல்லது சிறப்பு பெயரோடு பொது பெயரோ இணைந்து வர்றது இடையில என்ன இருக்கும்? மன்னன் குலோத்துங்கன். மன்னன் குலோத்துங்கன். வெரி குட். மன்னன்ங்கிறது பொது பெயர். மன்னன்னா எல்லாத்துக்கும் மன்னன். குலோத்துங்கன்ங்கிறது சிறப்பு பெயர். ஓகே. அப்ப சொல்லுங்க, ஒரு ஆள் வரைவிலக்கணம் சொல்லுங்க. இருபெயரோட்ட பண்பு தொகைக்கு வரைவிலக்கணம். ஆன ஆகிய சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. ஆன ஆகிய பண்புருபு மறைந்து நிற்க. சொல்லுங்க. ஆன ஆகிய பண்புருபு மறைந்து நிற்க. நான் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு சொல்லுங்க. பொது பெயரோடு சிறப்பு பெயரோ அல்லது சிறப்பு பெயரோடு பொது பெயரோ இணைந்து வருதல் தான் இரு பெயரொட்டு பண்பு தொகை. பொது பெயரோடு சிறப்பு பெயரோ அல்லது சிறப்பு பெயரோடு பொது பெயரோ இணைந்து வருதல் தான் என்னது இரு பெயர். இப்போ ஒட்டுமொத்தமா சொல்லுங்க. ஆன ஆகிய பண்புருபு எல்லாம் சேர்ந்து ஆன ஆகிய பண்புருபு மறைந்து நிற்க. சொல்லுங்க. ஆன ஆகிய பண்புருபு மறைந்து நிற்க. பொது பெயரோடு சிறப்பு பெயரோ பொது பெயரோடு சிறப்பு பெயரோ சிறப்பு பெயரோடு பொது பெயரோ இணைந்து வருதல் தானது. பண்பு. அப்ப இதெல்லாம் சிறு குறிப்புக்கு வரக்கூடியது. ஏன் அவ்வளோ நான் டைம் எடுக்கிறேன்? உங்களுக்கு 8வது வினா அப்படிங்கிற ஒரு வினா இருக்குன்னா 8வது வினால இலக்கணமும் மொழித்திறனும் தான் வரும். அதை கண்டிப்பாக செய்யுங்க, கண்டிப்பாக செய்யுங்க. நான் பாடி பாடி சொல்கிறேன். அப்போ நல்லா என்னது வரைவிலக்கணத்தை கொடுத்து உதாரணம் கொடுத்து விளக்கத்தை கொடுத்தா 5 புள்ளியும் வந்துடும் உங்களுக்கு. எனவே நான் சொல்லக்கூடிய இதுதான் வரப்போகுது. எனது இரு பெயரோட்டு பண்பு தொகை வரலாம், எனது வினைத்தொகை வரலாம். சில நான் நோட் பண்ண சொல்கிறத நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதெல்லாம் படிங்க. இது எம்சிக்யூக்கு வரும். ஓகே, அடுத்த கேள்விக்கு போமா? ஓகே. பால் விகுதி பெறாத பெயராக வருவது. பால் விகுதி பெறாத பெயராக வருவது. முடிய போடுங்க. பால் விகுதி பெறாத பெயராக வருவது. ஓகே, எதை விட? எதை விட? பெரியார் சார். எப்படி? பெற்றோர்.
ம். பெற்றோர் பெற்றோர் பெற்றோரா? பெற்றோர்ல ஓருங்கிறது விகுதி. அது என்னது? பலர்பால குறிக்குது. பெற்றோர் சேர்ந்து சொல்லுது. பெரியாருங்கிறது என்னது? ஆணும் இருக்கலாம், பெண்ணும் இருக்கலாம். தாயார்னா யாரை குறிக்கும்? ஆணை குறிக்குமா, பெண்ணை குறிக்குமா? ஆர். பெண் என்ன குறிக்கும்? அவருங்கிறது பிளஸ் அர். என்னது? பொதுவா ஆணையும் இருக்கும். அது பெண்ணையும். அவர்னு என்னது? ஆணையும் குறிக்கலாம், பெண்ணையும் குறிக்கலாம். இப்ப அமைச்சர் அவர்கள் அப்படிங்கல, அவர் அப்படிங்கல. அது பெண்ணா இருக்கலாம், ஆணாவும் இருக்கலாம். பெரும்பாலும் ஆணைத்தான் நம்ம சாதாரணமாக பேச்சு வழக்கில் சொல்லுவோம். தம்பி அப்படிங்கிறது வந்து ஆணா பெண்ணா? ஆண் ஆண். ஆனா அது விகுதி என்ன? விகுதி இருக்கான்னு பாருங்க. இதுல பகுதியை பகுதியை கண்டுபிடிங்க. இப்ப பெற்றோர்ல பெற்றோர்ல பகுதி என்ன? பெரு. பெற்று இல்ல பெற்றுன்னு அது வந்து எச்சமா தான் வரும். ஆனா ஒரு பகுதியா நாம பார்க்கும்போது, வினையா பார்க்கும்போது ஏவல் பொருள் ஒரு பெரு அப்படிங்கிற அதுல இருந்து தான் பெற்றோர் வருது. சரியா? ஒரு வேர் சொல் இருந்து. சரியா? விளங்குதா? விளங்குதா? இப்ப இந்த அந்த அது பெரியார் அப்படிங்கிற இந்த இடத்துல பெரிய பிளஸ் ஆறுங்கிற ஆறுங்கிறது விகுதியா வந்து விகுதி தான் என்ன செய்ய காட்டுது. இப்போ பெரியங்கிறது அடை ஆரம்பத்தில், ஆறுங்கிறது விகுதியா வந்து பெரியாருங்கிறது வந்து பலர் பல காட்டுது. தாய்ங்கிறது வந்து எனது ஒரு பெயர்ச்சொல், அது அதே காட்டுது. ஆறுங்கிறது வந்து எனது மரியாதை நிமித்தமாக ஆர் போடும். இப்போ ஆறுங்கிறது மரியாதை நிமித்தமான ஒரு விகுதி. ஆனால் என்ன செய்யுது, அந்த விகுதி என்னத்தை காட்டுது? ஆனா பெண்ணா பலரா அப்படின்னு காட்டிடுது. ஆனால் தம்பி அப்படிங்கிறத நம்ம என்ன தம் பிளஸ் பி அப்படின்னு நம்ம பிரிக்கலாமா? த பிளஸ் இம்பின்னு பிரிக்கலாமா? தம்பி தான். விகுதி இருக்கா? விகுதியே இல்ல. இல்லை. விகுதியே இல்லாட்டியும் நம்ம என்ன செய்யறோம், அதை என்ன செய்யறோம், அதை பால் காட்டுது. பால் விகுதி பெறாத பேராக பால் காட்டுது. என்னது? என்ன என்ன பால் காட்டுது? ஆண் பாலை காட்டுது. ஆனா விகுதி இருக்கா? இல்ல. ம். தங்கையும் அப்படிதான். தங்கையில தங் பிளஸ் கை அப்படின்னு கையை விகுதியா நான் பார்க்கலாமா? இல்ல. இல்ல. இப்ப விலங்குதா பிள்ளைகள் எப்படி கண்டுபிடிக்கணும்ட்டு விலங்குதா? கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருக்கும், கொஞ்சம் யோசிக்கணும். ஓகே. திரிசா காதோடு காதாக பேசினார். யாரோடு? யாரோடு பேசியிருப்பாள்? மைக்கை மியூட் பண்ணுங்க பிள்ளைகள். மற்றையாக்கள் சம்பந்தப்பட நண்பர்கள் மைக் மியூட் பண்ணுங்க. ஃபதியா மைக்கை மியூட் பண்ணுங்க. ஓகே, சொல்லுங்க பிள்ளைகள். திரிசா காதோடு காதாக பேசினாள். யாரோட பேசியிருப்பாளா இருக்கும்? யாரோடய பேர் அது நமக்கு தேவையில்ல. திரிசா காதோடு காதாக பேசினா இதில் ஓடு உருபுணர்த்தும் பொருள். அதுதான் நமக்கு தேவை. சரியா? வரையறையா, அடைமொழியா, உடனிகழ்ச்சியா, வினையடையாக்கியா, கருவியா? நிகழ்ச்சி. உடனிகழ்ச்சியா, வரையறை வரையறையா? எல்லாத்தையும் சொல்லுங்க போலே. எது? ஓடு உருவு. ஓடு உருவு என்னென்ன பொருள் காட்டும்? பிரதானமா உடனிகழ்ச்சியை காட்டும். பிரதானமா உடனிகழ்ச்சி தான். ஆசிரியரோடு மாணவர்கள் சென்றார்கள், அது உடனிகழ்ச்சி. சரியா? இத்தோடு நான் வகுப்பை முடித்துக் கொள்கிறேன், இது என்ன பொருள்? ஒரு வரையறை. வரையறை பொருள். சரியா? விளங்குதா? ஓடு வந்து கருவி பொருள் வருமா? கருவி பொருள் வரணும், என்ன உறுப்பு வரணும்? ஆள் உறுப்பு வரணும். ஆள். கத்தியால் வெட்டினேன். சரியா? ஓகே. அப்போ உடனிகழ்ச்சி வராது, கருவியும் வராது, வரையறையும் வராது. அடைமொழியும் வினையடையாக்கியும் இருக்கு. சரியா? அப்ப நல்லா மிகவும் பொருத்தமானது இது பிள்ளைகள். அடைமொழியா வினையடையாக்கியா? வினையடையாக்கி. ம். வினையடையாக்கியும் அடைமொழி தான். அது வினையடை. ஆனால் நம்ம வினை அடைமொழி பொருள் நம்ம படிக்கல. நான் வினையடையாக்கின்னு தான் பார்க்குறோம். அது வந்து அடுக்கு தொடராக வரும். அடுக்கு தொடர் மாதிரி வரும். காதோடு காதாக, கண்ணோடு கண்ணாக, வாயோடு வாயாக.
விளங்குதா? அந்த மாதிரி ஒரு ஒரு அடுக்கா வரும். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வினையடை ஆக்கின்னு சொல்லுவோம். அப்ப எது விட? நான்காவது விட. வினைகள் ம், எத்தனாவது விட? வினையடை ஆக்கி நான்காவது விட. நாலாவது. ஓகே, மார்க் பண்ணிக்கலாம். அடுத்த கேள்விக்கு விடையை போடுங்க பாவம். தற்கால தமிழில் நல் என்னும் பண்படியாக பிறக்கும் குறிப்பு வினை பயனிலையாக அமைவது. விடையை போடுங்க. இல்லை, எல்லாரும் குரூப்ல இருக்கீங்களா? ஜெனரல் குரூப்ல இல்லாதவங்க இருக்கீங்களா? என்ட்ரேஸ் பண்ணுங்க பாப்போம். ஓகே, அதுதான் அந்த லிங்க் ஒன்று அனுப்பியிருக்கேன் குரூப்ல, செட் பாக்ஸில் பாருங்க. குரூப் லிங்க் அனுப்பியிருக்கேன் செட் பாக்ஸில், அதை இணைஞ்சு கொள்ளுங்க. ஓகே, அப்ப சொல்லுங்க பாப்போம். தற்கால தமிழில் நல் என்னும் பண்படியாக பிறக்கும் குறிப்பு வினை பயனிலையாக அமைவது. குறிப்பு வினை பயனிலையாக அமைவது இதை விட. மைக் அன்மியூட் பண்ணி பேசலாம். சொல்லுங்க. மைக் அன்மியூட் பண்ணி பேச முடியும். இதை விட. நன்று. நன்று. வேற மாற்று விடைகள்? மாற்று விடை. நல்லன் ஆ? சார் நல்லன். நல்லன். விட வந்து நல்லன். அப்ப அப்ப நான் சொன்னேன் தானே, ஜோடி ஜோடியா படிக்கணும். இப்போ வந்து முதல் வினை, துணை வினை, தன்வினை, பிறவினை, அதை படிக்கிறது. அந்த மாதிரி குறிப்பு வினையோட ஜோடி எது? தெரிநிலை வினை, குறிப்பு வினை. தெரிநிலை வினை, குறிப்பு வினை. தெரிநிலை வினை என்ன? என்ன தெரிநிலை வினை? வெளிப்படையாக காலம் காட்டக்கூடியது தெரிநிலை வினை. நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா வினைகளும் தெரிநிலை வினை. சாதாரணமாக வந்தான், போனான், நின்றான், தின்னான், எல்லாமே வரும். அதுல இருந்து காலம் காட்டிய இடைநிலைகள் இருக்கும். என்னென்ன காலம் இருக்கும்? நிகழ்காலம் இருந்தாலும் எதிர்காலம் இருக்கும். அதான் என்னது? தெரிநிலை வினை. குறிப்பு வினை என்ன? என்ன குறிப்பு வினை? சொல்லுங்க பிள்ளை. இப்போ எக்ஸாம் எழுத போறாக்குள்ள இருக்கீங்க தானே, சொல்லுங்க. குறிப்பு வினை என்ன? வெளிப்படையாக காலம் உணர்த்துமா? குறிப்பால் காலம் வெளிப்படையாக கால இடைநிலை கொண்டு காலம் உணர்த்தாமல் குறி குறிப்பால் காலம் குறிப்பால் உணர்த்தும். காலங்காட்டும். குறிப்பால் காலம் உணர்த்துறதுனா என்ன? குறிப்பால் காலம் உணர்த்துறதுனா அதை சொல்லுங்க. குறிப்பால் காலம் காலம் உணர்த்துறதுனா அதாவது இப்ப நல்லன் அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கிட்டா, இப்ப நம்ம சாதாரண இப்ப நம்ம எப்படி யூஸ் பண்றோம்னு கேட்டா நல்லவன் தாங்க யூஸ் பண்றோம். இது வந்து பழந்தமிழ் சொல் நல்லன்ங்கிறது. இப்ப குறிப்பு வினை பயன்படுத்துறது இல்லை நம்ம. சரியா? அது எப்படின்னு கேட்டா, இப்ப உதாரணமா செல்வன் வைங்களேன். செல்வன். செல்வன் அப்படிங்கிறத ஏதாச்சும் காலம் காட்டுதா? நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் ஏதாவது காலம் காட்டுதா செல்வன் அப்படிங்கிறது? காலம் காட்டுதா செல்வன் அப்படிங்கிற சொல்? இல்ல சார். ஆ, காட்டல. ஆனா அந்த காலத்தை நம்ம குறிப்பிட்டு காலம் காட்டுறதா இருந்தா, இப்ப செல்வனை நம்ம நிகழ்காலத்துக்கு மாத்திரா இருந்தா செல்வமுடையவனாக இருக்கிறான். செல்வமுடையவனா அப்ப நிகழ்காலத்துக்கு. அப்ப இறந்த காலத்துக்கு மாத்தினா செல்வமுடையவனாக இருந்தான், இருந்தான். செல்வமுடையவனாக இருப்பான் அப்படின்ட்டு என்ன செய்யணும்? குறிப்பா என்னது நம்ம அதை குறிப்பா என்ன செய்யணும்? அதை குறிப்பிட்டாதான் நிகழ்காலமா, இறந்த காலமா, எதிர்காலமா. சாதாரணமா செல்வன்னா அது காலமே உணர்த்தாது. விலங்கு என்ன சொல்றேன்ட்டு. அதே மாதிரி நேற்று செல்வன், இன்று செல்வன், நாளை செல்வன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல எது காலம் உணர்த்துது? இப்ப நேற்று செல்வன் என்ன காலம்? இறந்த காலம். இறந்த காலம். இன்று செல்வன்னா? நிகழ்காலம். நாளை செல்வன்னா? எதிர்காலம். இப்ப எது காலத்தை உணர்த்துது? நேற்று, இன்று, நாளைங்க என்று மூன்று குறிப்பு சொற்கள் தான் என்ன செய்யுது? காலத்தை உணர்த்துது.
அப்போ வெளிப்படையாக காலம் உணர்த்துறதா இல்லை, இவ்வாறாக குறிப்பாக காலம் உணர்த்துறது என்னது? இப்போ நல்லன்னா நேற்று நல்லன், இன்று நல்லன், நாளை நல்லன், அல்லது நல்லவனாக இருக்கிறான், நல்லவனாக இருந்தால் நல்லவனாக இருப்பான்னு வருது. நாங்கள் இப்போ அப்படி நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. இருந்தாலும் கூட கேள்வி கேட்கும்போது நமக்கு தெரியணும். அதன் அடிப்படையில் எதை விட நல்ல தெளிவாயிருச்சா குறிப்பு வினை என்னன்ட்டு? ஓ சரி. ஓகே, அடுத்த கேள்விக்கு போங்க. பின்னோட்டில் இறந்த காலம் காட்டும் வல்வினையாக அமைவது. இப்படியே போடுங்க, இப்படியே செக் பாக்ஸில் போடுங்க. ஓகே, போட்டிங்களா? என்ன பிள்ளைகள் வல்வினைனா? வல்வினை, மெல்வினை, இடைவினை, 3 வினை இருக்கு. என்னென்ன வினை இருக்கு? வல்வினை, மெல்வினை, இடைவினை. வல், மெல், இடை. என்ன வல்வினைனா? என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? கேள்வி அவசியம் ஒரு ஆள். இறந்த காலம் காட்டும் வல்வினையாக அமைவது. கவனிங்க, இந்த வல்வினை, மெல்வினை, இடைவினை வந்து பிரதானமாக வந்து எதிர்காலத்தை காட்டக்கூடியதான் மெயின் பிரதானம். சரியா? இப்போ உதாரணமா எதிர்கால இடைநிலைகள் என்னென்ன? எதிர்கால இடைநிலைகள் இப், உப் உ இவ், இவ், இப்போ வரும். சரியா? இப்ப படிப்பான், அதுல இவ்வா, இப்பா, இப்பிப்பா. இப்பிப் உப் பிளஸ் இப்பிப் பிளஸ் ஆன். அப்ப இப்பிப்ங்கிறது என்னது? இடைநிலை. சரியா? எனவே இவ்வாறு எதிர்காலம் முன்னெடுத்தக்கூடிய வகையில இப் வரும்போது, அது டபுளா வரும்போது, இப்பிப்னு டபுளா வந்து வன்மையா ஒழிச்சா அது என்ன வினை? அந்த படிப்பான்ங்கிறது வல்வினை. வல்வினை. சரியா? வல்வினை. விளங்குதா? அதே காண்பான், காண்பானை பிரிங்க. கான் பிளஸ் இப் பிளஸ் ஆன். சரியா நான் சொல்றது? கான் பிளஸ் இப் ஆன். பிளஸ் ஆன் தானே காண்பான். ஓ இதுல எத்தனை இப்போ வருது? உண்டு ஒன்று ஒரு வருது. எனவே இப்படி ஒன்று வந்தால் என்ன வினை? இடைவினை வெரி குட், இடைவினை. சில பேருக்கு வந்து அது மெல்வினைன்னு சொல்ல வருவாங்க. சரியா? அதுக்கு மட்டும் கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்போ அதுக்கு என்னன்னு கேட்டால், அப்போ மெல்வினைன்னா அப்போ இது வந்து இப்போ நான் வந்து என்னது இடைவினை. அப்போ வருவான் அப்படிங்கும்போது வா பிளஸ் யூ பிளஸ் ஆன். அப்போ யூ வருது, அது என்ன வினை? அதுதான் மெல்வினை. ஆ? அது மெல்வினை. மெல்வினை சரியா? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்பிப் வந்தா வல்வினை, இப் வந்தா இடைவினை, யூ வந்தா மெல்வினை மெல்வினை. அப்ப சில பேருக்கு டவுட் டக்குன்னு கண்டுபிடிக்கல. அது இப்பிப் வல்வினைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, ஏன்னா ரெண்டு டபுள் வரனால. அப்ப இடைவினை வந்து இவ்வா, இப்பா அப்படிங்கிறதுக்கு கன்ஃபியூஷன் வரும். அதுக்கு சின்ன ஒரு டெக்னிக் சொல்லி தரவா? சொல்லி தரவா? ஓகே, உங்களுக்கு தெரியுமா மெல்வா சார் உருக்கு கம்பிகள் அப்படின்னு விளம்பரம் போடுவாங்க டிவில. சார். மெல்வா உருக்கு கம்பிகள் அப்படின்னு ஒரு விளம்பரம் போடுவாங்க கேள்வி. உருக்கு கம்பிகள், கம்பி கம்பி, அதுக்கு விளம்பரம். மெல்வான்னு ஒரு பிராண்ட் இருக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெல்வா உருக்கு கம்பிகள் அப்படின்னு ஒரு. ஆ, எனவே மெல்வான்னு யோசிக்கிட்டீங்கன்னா, மெல் என்பது மெல்வினை. வாவுல என்ன அழகு இருக்கு? இப்ப இருக்கா இவ் இருக்கா வாவுல மெய் எழுத்து? அப்ப மெல்வான்னு யோசிச்சிட்டீங்கன்னா அது என்ன வினை? இவ்வுங்கிறது மெல்வினை மெல்வினை. அப்ப மெல்வினை. எது இடைவினையா இருக்கும்? இப்ப வந்து கண்டுபிடிச்சு போடலாம். சரியா? ஏன்னா நமக்கு டவுட் வர அந்த அந்த பாயிண்ட் நான் சொல்றேன். இல்லைங்கதா? அப்ப இப்பிப் வந்தா வல்வினை, இப் வந்தா இடைவினை, இடையில இவ் வந்தா என்னது? மெல்வினை. தெளிவா? ஓகே, இப்ப என்ன கேள்வி கேட்டிருக்காங்க வாசிங்க ஒரு ஆள். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க?
கேள்வி இறந்த வாசிங்க. காலம் காட்டும் வல்வினை. பின்னொட்டில் இறந்த காலம் காட்டும் வல்வினை வல்வினை. அமைவது. அப்ப நம்ம பார்த்தோம் எதிர்காலத்துல பார்த்துட்டு இருந்தோம். இப்ப கேட்கறான் இறந்த காலம் காட்டும் வல்வினை அமைவது. அப்ப அப்படிங்கும்போது அப்ப படிப்பான் அப்படிங்கிறது வந்து நிகழ்காலமா இறந்த காலம் எதிர்காலமா? இறந்த காலம். இறந்த காலம். ஆனா வல்வினை தான் அது. எதிர்காலம். ஆனா அது என்னத்தை காட்டல? இறந்த காலத்தை காட்டல. அது விடையா வருமா? வராது வராது. சார். நடக்கின்றான் வருமா? சம்பந்தம் இருக்கா அதுல? இல்ல. இப்பெல்லாம் இருக்கா? இல்ல இல்ல. சார். உறங்கினான் வருமா? இல்ல. இல்ல. உண்டான் வருமா? வராது சார். வராது. அப்ப எது விட? வராது. படிப்பான். ஆ படிப்பானா? படிப்பான் வந்து படித்தார். படித்தான். படித்தான். படித்தான் என்ன எனக்கு இந்த வல்வினை என்ன எழுத்து இடையில வருது? இத்தித் வருது. உத்தரா. விளங்குதா? இத்தித். அப்ப எப்படி இப்பிப் நம்ம என்ன செஞ்சோம்? வல்வினையா சொன்னோமோ அதே போல அது அது எதுல? எதிர்காலத்துல. அப்ப இறந்த காலத்துல என்ன அது? இத்தித் வந்தா அது என்ன வினை? வல்வினை. அது என்னத்தை காட்டக்கூடியது? இது என்னது? இறந்த காலத்தை காட்டக்கூடியது. தெளிவா இப்ப? ஓ சார். ம் ஓகே. இறந்த காலத்துல வந்து மெல்வினைக்கு என்ன வரும் ஆ எழுத்து? பாருங்க சொல் இருக்கான்னு முதல்ல பாருங்க முதல்ல அது. படிப்ப படிப்பான் இப்பிப் காண்பான் இப் சரியா? வருவான் இவ் மூணுக்கும் வருதா சொற்கள்? எதுல? எதிர்காலத்துல. ஓகே. இப்ப ஓ. இதுல அப்படி இருக்குமா இருக்கான்னு பாருங்க. என்னதுல? இறந்த காலத்துல. அதாவது வல்வினை இத்தித்துனா மெல்வினை இடைவினை இறந்த காலத்துல உள்ளதை கண்டுபிடிங்க. என்னென்ன இடைநிலைகள் இருக்கு இறந்த காலத்துக்கு? அதை சொல்லுங்க பாப்போம். என்னென்ன இடைநிலைகள் இருக்கு இறந்த காலத்துக்கு? இத்து இருக்கு. வேற? ஈ இருக்கு. இன் இருக்கு. வேற? இட்டு இருக்கு. வேற? இட்டு. ஆ? இட். வேற? ஈ. ஈ. ஆ. ஈனா. எல்லாம் இருக்கு தானே? அப்ப இதுல என்ன இல்லைன்னு கேட்டா இந்த இறந்த காலத்துல காட்டக்கூடிய இதுல எதுன்னு கேட்டா வல்வினை மட்டும்தான் இருக்கு. என்னது? மேல்வினையும் இடைவினையும் என்னது? இல்ல. ஆனால் எதுல இருக்கு? எதிர்காலத்தை காட்டக்கூடியதுல என்ன இருக்கு? எல்லாமே இருக்கு. எதிர்காலங்கிற வினையில மூணுமே இருக்கு. தெளிவா? தெளிவா? ஓ சார். கேள்வி கேளுங்க. இப்படி நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. சரியா? இப்படி கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டதான் நிறைய டவுட் கிளியர் ஆகும். நம்ம கிளாஸும் நல்லா இருக்கும். அப்படியே அமைதியா இருக்கிறது எனக்கு பிடிக்காது. சரியா? ஓகே. அடுத்ததுக்கு போமா? ஓகே. தனுசன் ஒரு படமும் விடாமல் பார்ப்பான். இது விடைய போடுங்க. எதிர்கால வினை. விடைய போடுங்க பார்ப்போம். ஓகே. எது விட? எது விட? மூன்றாவது. மூன்றாவது. நாலாவது. நாலாவது. வேற? ஓகே. இப்போ டவுட் வந்து மூன்றாவதா நாலாவதானா? எது விட உண்மைக்குமே? ஓகே. நம்ம பார்க்கணும் பிள்ளைகள் ஒரு 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 இலக்கண கேள்வி அணுகும்போது ஒரு குறிப்பிட்ட அந்த சொல்லை மட்டும் பார்க்கக்கூடாது. ஒட்டுமொத்த வசனத்தையும் வாச்சு தான் பார்க்கணும். சரியா? நாளை தம்பி படிப்பான். அதுல படிப்பான் என்ன காலம்? தம்பி நாளை படிப்பான். இதுல படிப்பான் என்ன காலம்?
என்ன காலத்தை உணர்த்துது? எதிர்காலம். எதிர்காலத்தை உணர்த்தினா. ஓகே. இதுல பாருங்க, தனுஷன் ஒரு படம் விடாமல் பார்ப்பான்னா சம்பவத்தை யோசிங்க. இப்ப நம்ம ஒரு வீட்டில் வந்து உங்க வீட்டில் வந்து கேட்குறாங்க, உங்களோட பிள்ளை என்னாலும் படிக்குமா அப்படின்ட்டு. அவன் படிப்பான். படிப்பானா என்ன அர்த்தம்? படிக்க போறத சொல்லல, என்னத்த சொல்றாங்க? இப்ப படிப்பான்னு அவங்க சொன்னது காரணம் ஏற்கனவே படிச்சனால தானே. படிப்பான், அவன் எந்த நேரம் படிச்சுக்கிட்டு தான் இருப்பான், படிப்பான். ஆ எந்த நேரம் படிச்சுக்கிட்டு தான் இருப்பான் அப்படின்னா, படித்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிறது வந்து என்ன அந்த இடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கானா? இல்ல. முடிஞ்சதான் அந்த இடத்துல சொல்றாங்க. விலங்குது என்ன சொல்றேன்ட்டு. ஓ அப்ப சார். தனுஷன் ஒரு படமும் சரி. விடாமல் பார்ப்பான்னா அவன் தொடர்ச்சியா பார்த்து கொண்டே இருக்கான். இப்ப எந்த ஒரு படம் வந்தாலும் என்ன செய்ய மாட்டான், பார்க்காம இருக்க மாட்டான், பார்த்துக்கிட்டே இருப்பான், பார்ப்பான். இனி வந்தாலும் பார்ப்பான், ஏற்கனவே வந்ததையும் பார்த்தான், இப்ப வந்ததையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். விளங்குதா? அப்ப இது குறிப்பிட்ட காலத்து இல்ல, அது அது என்னது, இவ்வாறு குறிப்பிட்ட காலமா நம்ம தொடர் என்ன செய்யலாம்? இப்ப நான் வந்து இப்ப வந்து நான் சொல்றேன், உம், கொஞ்சம் இருங்க வந்துட்டேன், கொஞ்சம் இருங்க வந்துட்டேன் அப்படிங்கிறேன். இப்ப இங்க நீங்க நான் ஒரு பயணம்னு போயிட்டேன். பயணம் போயிட்டு நீங்க என்ன கால் பண்றீங்க, சார் எங்க இருக்கீங்க அப்படின்ட்டு. கொஞ்சம் இருங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்துட்டேனா? அதாவது வந்துட்டேன்னா என்ன அர்த்தம்? வந்துட்டேன்னா என்ன அர்த்தம்? உண்மைக்கும் வந்துட்டேன்னு தனியா அந்த சொல்ல பார்த்தா அது நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலமா? தனியா அந்த சொல்ல மட்டும் பார்த்தா வந்து விட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இறந்த காலம். இறந்த காலம். ஆனா நான் 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 இப்ப வந்து நான் வரல. ஆனா அந்த ம் செயலை செஞ்சுக்கிட்டே அதை சொல்றேன் வந்துட்டேன்னு. விளங்குதா? அந்த குறிப்பிட்ட காலத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியுதா நிகழ்காலமா இருந்தா? இல்ல. அது தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா நம்ம என்னன்னு சொல்றோம்? இறந்த காலத்துல சொல்றோம். அந்த செயல் என்ன செஞ்சிருக்கு? நடந்துகிட்டே இருக்கு. செயல் முற்று பெறல. ஆனா என்ன செஞ்சுட்டேன்னா இறந்த காலத்துல வசனத்தை, அந்த சொல்ல மட்டும் இறந்த காலம் தான் காட்டுது, இடைநிலை வந்து இறந்த காலம் காட்டுது. விளங்குதா? எனவே இதைத்தான் நம்ம என்ன வினைன்னு சொல்லுவோம்? தொடர்கால தொடர்கால வினைன்னு சொல்லுவோம். என்ன வினை? தொடர்கால இப்ப வினை. இதுல இருந்து உங்களுக்கு இது நல்லா பாத்துக்கோங்க பிள்ளைகள். நிறைய பேர் அவசரப்பட்டு என்ன செய்யும், பார்ப்பான்னா பார் பிளஸ் இப்பி பிளஸ் ஆன், பார்ப்பான்னா இப்ப நான் வந்து இடைநிலை, இப்ப நான் இடைநிலை என்ன என்ன காலத்தை காட்டும், என்ன காலத்தை காட்டும், எதிர்காலத்தை காட்டும்னு எதிர்கால வினை அடிச்சிருக்கு. விளங்குதா? ஓகே. அதனால ரொம்ப கவனமா நம்ம அணுகணும் பிள்ளைகள். அணுகிற அந்த விதத்தை தான் நான் உங்களுக்கு ஒன்றா விளக்கிட்டு இருக்கேன். அவசரப்படுறது. சரியா? ஓகே. தெளிவில்லாட்டி பிள்ளையா தான் அடிப்பீங்க. சரியா? ஓகே. அடுத்ததுக்கு போமா. விளங்கிச்சா முதல்ல சொன்ன விஷயம்? ஓகே. ஓ சார். ஓகே. பின்னோட்டில் எதிர்மறை பெயரெச்சமாக வருவது விடையப்படும். ஓகே. எது விட? ஒன்னாவது. முதலாவது. உண்ணாத. ஓகே. என்ன கேள்வி கேட்டிருக்கான் பின்னோட்டில் எதிர்மறை பெயரெச்சம். பெயரெச்சம் என்ன? பெயரெச்சம் வினையெச்சம் வரைவிலக்கணம் என்ன? பெயரெச்சத்துக்கும் வினையெச்சத்துக்கும் பேசுங்க. சும்மா மேலோட்டம் நுனிப்புள் மேயக்கூடாது, விஷயத்தோட படிக்கணும். சொல்லுங்க, வரைவிலக்கணத்தை சொல்லுங்க. அதாவது இந்த பெயரெச்சத்தையும் வினையெச்சத்தையும் இன்னொரு பேர் சொல்லி அழைப்பாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? என்ன வினை? குறைவினை. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. என்னது? குறைவினை. என்னன்னு சொல்லுவாங்க? எச்ச வினை. குறைவினை. பெயரெச்சத்தையும் வினையெச்சத்தையும் சரியா குறைவினைன்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர். சரியா? குறைவினை. குறைவினை என்னது? முற்று பெறாத ஒரு வினை ஒரு பெயர் சொல்லை எதிர்பார்த்து நின்றால், அல்லது பெயர் சொல்லை கொண்டுதான் முடியுமான ஒரு நிலைமைக்கு வந்தால் அது என்ன எச்சம்? முற்றுப்பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சா அது என்னது? அல்லது பெயர் சொல்லை எதிர்பார்த்தால் அது பெயர் எச்சம். முற்றுப்பெறாத ஒரு வினை
ஒரு வினைச்சொல்லை கொண்டு முடிந்தால் அல்லது வினைச்சொல்லை எதிர்பார்த்த என்ன எச்சம்? விளங்குதா? என்ன எச்சம்? வினையெச்சம். ஆனால் முற்று பெறாத வினைத்தான் ரெண்டுலையுமே ஆரம்பம். என் பெயரை கொண்டா முடிஞ்சா பெயரெச்சம், வினையை கொண்டா முடிஞ்சா வினைச்சம். அது சாதாரணம். ஆனால் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? இப்போ படித்த படித்த மாணவன். படித்தங்கிறது என்ன எச்சம்? படித்தங்கிறது என்ன எச்சம்? வினையெச்சம். படித்த மாணவன்கிற வினையெச்சம். வினையெச்சம். பிள்ளைகள் படித்த மாணவன் பேரெச்சம். பெயரெச்சம். படித்து அது என்ன எச்சம்? படித்து வினையெச்சம். படித்து முடித்தான், படித்து கிழித்தான், எதன் மூலம் போட்டுக்கலாம். ஒரு முற்றுப்பெறாத ஒரு வினை, ஒரு வினையை கொண்டு முடிஞ்சா அது வினை எச்சம், பெயரை கொண்டு முடிஞ்சா பெயரெச்சம். ஓகே, இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? எதிர்மறை பெயரெச்சம். படித்த மாணவன் என்ன எச்சம்? பேரெச்சம். பெயரெச்சம். அது நேர்மறையா பேரெச்சம். இருக்கு. அதே நெகட்டிவா மாத்தினீங்கன்னா எப்படி வரும்? படிக்காத மாணவன் எப்படி வரும்? படித்த மாணவன் நெகட்டிவா எதிர்மறையா மாத்தினா எப்படி வரும்? படிக்காத மாணவன். விழுந்த பழம் அதை நெகட்டிவா மாத்தினா விழுகாத பழம். விழுகாத பழம் அல்லது விழாத பழம். ஓகே, இப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதுல அதை வச்சு இங்க யோசிங்க. எதிர்மறை பெயரெச்சம் இது ஒரு உண்ணாத முடிய உண்ணாத உணவு. உண்ணாத உணவு. சரியா? சரியா? உண்ணாத உணவு. அதை நேர்மறையா மாத்தினா உண்ணும் உணவு. உண்ணும் உணவா? உண்ட உணவு. உண்ட உணவு. விளங்குதா? உண்ட உணவு. ஆ, செல்லாது. இதை முடிங்க. செல்லாது. முடிங்க முடிங்க. இன்னொரு சொல்ல போடுங்க. செல்லாது. செல்லாது சென்றான். செல்லாது சென்றானா? செல்லாது நடந்தது. செல்லாது செல்லாது நடந்ததா? செல்லாது பேருந்து. செல்லாது செல்லாது பிறன். அது அது வச்சதுக்குள்ள வராது. செல்லாத வரும், செல்லாது வராது. நிற்காது. போனான். நிற்காது போனது. அது நல்ல பொருத்தமாக நிற்காது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு நெகட்டிவாக மட்டும் ஒரு தொடர ஒரு முற்றா பார்க்கலாம். நிற்காது. பஸ் பேருந்து இங்கு நிற்காது. போகாதது என்னது? போகாதது வரும். இல்லை இல்லை, இது என்ன இலக்கணம்? இலக்கணத்தில் என்ன அது வரும்? போகாதது வராதது என்னது? தொழிற்பெயர்னு பார்த்து ஞாபகம் இருக்கா? எதிர்மறை தொழிற்பெயர். சரியா? செய்யாதது அதெல்லாம் அதுக்குள்ள தான் வரும். இதுல எது விட? உண்ணாத. சரி, விட வந்து உண்ணாத. ஓகே, அடுத்ததுக்கு போமா? அடுத்த கேள்விக்கு. ஓகே சார். பின்வருவற்றுள் நிபந்தனை வினையெச்சம் இறந்த கால பொருள் அமைது. விடைய போடுங்க. பின்வருவனவற்றுள் நிபந்தனை வினையெச்சம் இறந்த கால பொருள் அமைவது. ஓகே, எது விட? நான்காவது சார். நான்காவதா? ஒன்னாவது. நல்லா யோசிச்சு போடுங்க. அஞ்சாவது. ம் எல்லா விடையும் சொல்றீங்களே. நீ வந்தால் நான் தருவேன். ஓகே, கவனிங்க. மழை பெய்தால் நிலம் நனையும். சரியா? இது என்ன கேள்வி? பின்னோட்டில் நிபந்தனை வினையெச்சம் இறந்த கால பொருள் அமைவது தானே. அப்ப இதுல நிபந்தனை வினையெச்சம் எது?
பெய்தால். நிபந்தனை என்னது? நிபந்தனை பிள்ளைகள் ரெண்டு இருக்கு பிள்ளைகள். ஒன்று நிபந்தனை, காரணம் ரெண்டு இருக்கு. நான் அது மூலம் விளங்கிக் கொள்ளுங்களேன். நிபந்தனை நிபந்தனை பொருள், காரண பொருள். ஆள் உருவு ரெண்டு பொருள்ல வரும். ஒன்று என்னது? நிபந்தனை. இன்னொன்று என்னது? காரணம். என்னென்ன சொல்லுங்க பார்ப்போம். நிபந்தனை, காரணம். காரணம். இப்ப பாருங்க, ஆள் உறுப்பு. இப்போ நிபந்தனை சொல்றேன். நீ படித்தால் பரீட்சையில் வெற்றி அடைவாய். நீ படித்தால் பரீட்சையில் வெற்றி அடைவாய். இப்ப இது வந்து நிபந்தனையா காரணமா? பரீட்சையில வெற்றி அடைறதுக்கு என்ன செய்யணும்? படிக்கணும். ஓகே. அப்ப இங்க பாருங்க, படித்தால் வெற்றி அடைவாய்னா அது அந்த வெற்றி அடைவாய்ங்கிறது வந்து இறந்த காலத்துல இருக்கா அல்லது எதிர்காலத்துல இருக்கா? வெற்றி அடைவாய் எதிர்காலத்தில் எதிர்காலத்துல இருக்கு. எனவே நிபந்தனையா இருந்தால் பிள்ளைகள் வினைமுற்று எதிர்காலத்துல தான் வரும். விளங்குதா? அதே காரண பொருளா இருந்தா எதிர்காலத்தில் இருக்கு. ஓ ஆமா, நிபந்தனையா இருந்த ஆளுறுப்பு நிபந்தனை பொருள்ல வந்தா வினைமுற்று என்ன? அந்த 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 ஆளுறுப்பு உணர்த்தக்கூடிய அந்த வசனம் இருக்குது. அந்த வசனம் வினைமுற்று இருக்குது. அந்த வசனத்தில் வினைமுற்று அது என்ன காலத்துல வரும்னு கேட்டா எதிர்காலத்துல வரும். அதே காரண பொருள்ல வந்தா இறந்த காலத்துக்கு வரும். உதாரணமா, நான் இப்ப நீ எனது கவனமாக படித்தால் பரீட்சையில் சித்தி அடைவாய் அல்லது வெற்றி அடைவாய். இது நிபந்தனை. அவன் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டான். இப்ப சொல்றான், நான் கவனமாக படித்ததால் பரீட்சையில் சித்தி அடைந்தேன். சித்தி அடைந்தேன். சொல்லுங்க பிள்ளைகள். சித்தி அடைந்தேன்ங்கிறது என்ன காலம்? இறந்த காலம். ஆ, இந்த காலம். சரியா? இறந்த காலம். சித்தி அடைவேன்ங்கிறது எதிர்காலம். நான் நன்றாக படித்தால் சித்தி அடைவேன். படித்தால் வந்து நிபந்தனை, படித்ததால் வந்து என்னது? காரணம். சரியா? அதே மாதிரி நான் நிபந்தனையை சொல்லி நீங்க காரணமா மாத்துங்க. சரியா? விடிந்தால் அதுக்கு நிபந்தனை, அதே நீங்க காரணமா மாத்துங்க. விடிந்ததால். விடிந்ததால். சரியா? கடித்தால் கடித்ததால். கடித்ததால். விளங்குதா? இப்ப பாருங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க என்ன கேள்வி கேட்காங்க. பின்னோடு நிபந்தனை வினையெச்சம் இறந்த கால பொருளில் வாரது. சரியா? இறந்த கால பொருளில் வாரது. சரியா? ஓகே. அப்ப அதன் அடிப்படையில் பாருங்க, ஒண்ணுனா பார்ப்போம். மழை பெய்தால் நிலம் நனையும். மழை பெய்தால் நிலம் நனையும்னா அது என்னது? இறந்த கால பொருள்ல வருதா? மழை பெய்தால்னா என்ன என்ன அர்த்தம்? மழை பெய்தால்னா இறந்த காலமா வருமா அல்லது எதிர்காலமா வருமா? நனையும்னா என்ன? நனைஞ்சிருச்சா? நனைஞ்சுக்கிட்டு இருக்கா? என்னது? எதிர்காலத்துல தான் வரும். அப்ப இறந்த காலத்துல வரல. விலங்கு என்ன சொல்றேன்ட்டு விலங்காட்டி கேள்வி. நீ வந்தால் நான் தருவேன். அப்ப தருவேன்னா எதிர்காலமா இறந்த காலமா? எதிர்காலம். அப்ப அது எதிர்கால பொருள்ல இருக்கு. நீ வராவிட்டால் நடக்காது. இது இது நெகட்டிவா இருக்கு. வராவிட்டால் நடக்காதுன்னா நடக்காதுன்னா என்னது? இறந்த காலமா எதிர்காலமா? நடந்துருச்சா? நடந்துகிட்டு இருக்கா? எதிர்காலம். அப்ப அதுவும் வராது. அடுத்து பாருங்க, நீ நேற்று வந்திருந்தால் உனக்கு பணம் தந்திருப்பேன். நீ வந்திருந்தால் அப்ப வந்திருந்தால்னா சரியா? தந்திருப்பேன்னா தரப்போறாரா அல்லது அது நடந்து முடிஞ்ச விஷயத்த சொல்லுதா அல்லது நடக்க போற விஷயத்த சொல்லுதா? எதிர்காலம். என்னது? நல்ல வாசிங்க பிள்ளைகள். எங்க எதிர்காலம்? பேச விளங்குதா? ஓகே, டெய்லி ஓகே சொல்லுங்க. அந்த வசனத்தை சொல்லுங்க. இப்ப அந்த வசனத்தை சொல்லுங்க.
நீ வராவிட்டால் அது நடக்காது. வராவிட்டால் நடக்காது. கொஞ்சம் இருங்க, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன். வெயிட் 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 வெயிட். யாரோ கொஞ்சம் இருங்க. சொல்லுங்க. அந்த அந்த இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த லைன் நம்பர் சொல்லுங்க பாப்போம். நீ வராவிட்டால் நடக்காது. இல்லை இல்லை, அதுக்கு பிறகு ஒன்று பார்த்தோம். கொஞ்சம் அப்படி இருங்க. வெயிட் வெயிட் வெயிட். ஓகே, இப்போ விளங்குதா? விளங்குதா ஸ்க்ரீன்? Yes. sir. ஓகே, பாருங்க. நீ வந்திருந்தால் உனக்கு பணம் ஓ தந்திருப்பேன்னா சார். அது நடந்ததா, நடக்க போறதா, நடந்துகிட்டு இருக்கதா? தந்திருப்பேன்னா என்ன அர்த்தம்? நீ ஏற்கனவே என்னது பாஸ்ட் டென்ஸ் அது. நல்லா வாசிங்க பிள்ளை. நல்லா பாருங்க. நீ நேற்று வந்திருந்தால், நேற்றுங்கிறது என்னது? பாஸ்ட் டென்ஸ் இல்ல? நேற்று வந்திருந்தால் உனக்கு பணம் தந்திருப்பேன்னா நீ நடந்தது. நீ நாளை வந்தால் பணம் நடந்தது. தருவேன் அப்படிங்கிறதுக்கும் நீ நேற்று வந்திருந்தால் உனக்கு பணம் தந்திருப்பேனுங்கிறதுக்கு வித்தியாசம் விளங்குதா? தருவேன், தந்திருப்பேன், இதுதான் விட. ஆனா அவங்க என்னன்னு கேட்டா நிபந்தனை வினையெச்சம்னு சொல்லக்கூடாது. அது நிபந்தனை வினையெச்சம் இல்ல. அது 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 காரணம். ஆமா, நிபந்தனை வினையெச்சம் தான். ஆனா அது வந்து என்ன பொருள் வருது? நிபந்தனையா வரல. என்னது வருது? காரணமா தான் வருது. அப்படி நேரடியா கேட்கவும் கூடாது. பிள்ளைத்தான் கேள்வி கேட்டது. அது நிபந்தனை வினையெச்சம் இல்ல. அது ஆளுறுப்பு என்னது? காரண பொருளா வருது. காரண பொருளா வருது. சரியா? அதுதான் வந்திருக்கு. அதை தான் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதை வச்சு நிறைய கேள்வி வந்திருக்கு பிள்ளைகள். ஆளுறுப்பு காரண பொருளை வர்றதுக்கு இருக்கு, நிபந்தனை பொருளை வந்திருக்கு. சரி, இப்போ இன்னொரு உதாரணம் சொல்லி பாருங்க. மழை வந்தால், சரியா? மழை வந்தால், அது முடிங்க. மழை வந்தால் சொல்லு. மழை வந்தால் பேசுங்க. ஓகே, பேசுங்க பிள்ளை. மழை வந்தால் முடிங்க. மழை வந்தால் நிலம் நனையும். நிலம் நனையும். மழை வந்ததால் நிலம் நனைந்தது. அப்ப வந்தால்னா நிபந்தனை, வந்ததால்னா என்னதுன்னு கேட்டா காரணம். வந்தால்னு வந்தா ஆளுருபு. ஆளுருபா இருக்கிற சந்தர்ப்பத்தில் நிபந்தனையா வந்தா வினைமுற்று எதிர்காலத்துல வரும். அதே ஆளுருபு காரண பொருள்ல வந்தா வினைமுற்று என்ன காலத்துல வரும்? இறந்த காலத்துல வரும். தெளிவாயிட்டா? தெளிவா? தெளிவா இல்லையா? ஓ சார். ஓகே. அந்த தெளிவுக்கு தெளிவு வேணும் கட்டாயம். இந்த மாதிரி ஒரு கேள்வி வருது நிறைய பேப்பர்ல. அதே மாதிரி இதை வச்சு இந்த காரண பொருள் நிபந்தனை பொருள் வச்சு நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. சரியா? ஓகே, அந்த அடிப்படையில் நம்ம இன்றைக்கு குறிப்பிட்ட கேள்விகள் பார்த்தாலும் மிக தெளிவாக உங்களுக்கு அது விளக்கமாக விளங்கியிருக்கும். ஒரு 4-5 தலைப்புகள் பார்த்தாலும் ஒரு தெளிவு ஒன்று கிடைச்சா உங்களுக்கு. sir. ஓகே, sir. இன்றைக்கு தான் பெஸ்ட்டாக கிளாஸ் வந்தவங்க யார் இருக்கீங்களா? இன்றைக்கு தான் சார் வந்தேன் அப்படிங்கிறவங்க இருக்கீங்களா? ஓ சார், நான் ஃபர்ஸ்ட் வந்தேன். எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு வந்ததுக்கு பிரயோசனமாக இருந்துச்சா? உங்களுக்கு நிறைய கிளாஸுக்கு ஜாயின் ஆன சார். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு தான் வந்தேன். ஆ அப்பவே நான் அடுத்தது குரூப்புக்கு போய் நம்பரை எடுத்துட்டேன் சார். அவ்வளவு கிளியர் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அந்த அடிப்படையில் நம்மளோட கிளாஸஸ் தொடரும் நடக்குது. சரி, நீங்கள் எக்ஸாம் பேச்சாக இருந்தால் உங்களுக்கு அந்த இப்போ போய் கொண்டிருக்கு சிறுகதை, கட்டுரை, அந்த உரைநடை பகுதி எல்லாமே போய் கொண்டிருக்கு. ஏற்கனவே 6 தொடர்கள் முடிஞ்சு. இப்போ பரீட்சை நெருங்குறனால இப்போ நம்ம 7வது தொடருக்கு வந்து 10 தொடரோட முடிஞ்சிடும். எல்லாமே ஃபைனல் செமினாரோட முடிஞ்சிடும். அந்த அடிப்படையில் அதுவும் நடக்குது. மாதாந்த வகுப்பும் நடக்குது. சரியா? அந்த மாதாந்த வகுப்பும் நடக்குது. நீங்கள் நான் டீட்டெயில் போடுறேன். அதில் இணையிறதா இருந்தால், விருப்பமாக இருந்தால் இணைங்க. இன்னும் இடையில நான் ஃப்ரீ கிளாஸ் செய்வேன். உங்களுக்கு நம்பிக்கை வர வரைக்கும் கிளாஸில் வந்தால் இங்கே வேலை நடக்கும், படிப்பு சிறந்த முறையில் அமையுங்கிற அடிப்படையில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர்றதுக்காக தான் நாம் என்ன செய்கிறோம், மெனக்கட்டு லைசன்ஸ் எடுத்து செய்கிறோம். அந்த இடத்துல உங்களோட ஒத்துழைப்பு தான் இதுக்கு முக்கியமாக பெருந்துணையாக இருக்குது. நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க, என்னது சொல்கிறீங்க, பரிந்துரை செய்கிறீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி பிள்ளைகள்.
நம்ம என்ன செய்வோம், இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். எல்லாம் நினைக்கிறேன் எல்லாரும் குரூப்பில் இணைஞ்சிருப்பீங்கிற நம்பிக்கையோடு நம்ம இன்றைய வகுப்பு முடிப்போம். சரியா? இன்னும் ஒரு வகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் இந்த பேப்பர் கிடைக்குமா சார்? பேப்பர் குரூப்பில் போட்டேனே, இன்றைக்கு தான் நீங்கள் நினைச்சீங்க. சரி, நான் குரூப்பில் திரும்ப போடுறேன் நான். சரியா? அந்த ஜென்ரல் குரூப்பில் இருக்கீங்க தானே? பேப்பர் நான் கொடுத்த லிங்க் அந்த குரூப்பில். ஓகே, அதை திரும்ப சார். போடுறேன். ஓகே ஓகே. அதில் அந்த குரூப்பில் உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை போடுங்க. சொல்ல தயக்கமானவங்க நீங்கள் கண்டிப்பாக, அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மோட்டிவேஷனாக இருக்கும். சரியா? ஓகே சார். ஓகே ஓகே. நன்றி, வணக்கம்.